கால்குலேட்டர் வந்தப்போ இனிமேல் டீச்சர்ஸ்க்குலாம் வேலை இல்லை, கால்குலேட்டர் தான் எல்லாமே இன்னைக்கு குயிக்காக போட்டுரும் எல்லாமே இது அது இதுன்னு பேசினாங்க. ஆனால் கால்குலேட்டர் வந்ததுக்கப்புறம் ஹியூமனோட பவரை ரெடியூஸ் தான் பண்ணிச்சு, அப்படியே இது மாற்றலை. அதுக்கப்புறம் 1960s ஹியூமன்ஸ் வந்து நியூக்ளியர் வெப்பனுக்காக தேடி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1970s ஸ்மார்ட் ஃபோன் பின்னாடியே எல்லாம் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 2022 அப்புறம் ஏஐ 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 எங்கே பார்த்தாலும் ஏஐங்க. இப்போ 2022 தான் சாட் ஜிபிடி வந்துச்சு. ஆனால் அந்த சாட் ஜிபிடியோட 10 மடங்கு பவர்ஃபுல்லான மாடல் தான் இந்த ஃபேபிள் 5ங்கிற மாடல். இது வந்து ஆந்த்ரோபிக் தான் கிரியேட் பண்ணோம். அதில் ஆந்த்ரோபிக் தான் கிரியேட் பண்ணோம், ஓகேவா? அடுத்து ஆந்த்ரோபிக் தான் லாஸ்ட் மந்த்து மேத்தோஸ்ங்கிற ஒரு மாடல் வந்து லீக் ஆச்சு. ஆனால் அதுவும் கிளாஸ் ரூம்குள்ளே தான் வச்சு ரன் பண்ணோம். ஏன்னா இது மோஸ்ட் பவர்ஃபுல் பிகாஸ் ஆஃப் ஒரு டெவலப்பர் ஒரு 1 to 2 months டெவலப் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டை இது 1 hourலேயே டெவலப் பண்ணிடுது. ஸோ இது டெவலப்பரை தான் ரீப்ளேஸ் பண்ணுது. அப்படியே இந்த கேமிங் சைட் பார்த்தீங்கன்னா அந்த கேமை வந்து ஒரு 1 year 2 years எடுத்த கேமை வந்து இது 1 monthலேயே பில்ட் பண்ணி கொடுக்குது. அதனால தான் இந்த கிளாடு ஃபேபிள் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, எத்தான் லான்ச் பண்ணாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கிளாடு மேத்தர்ஸை அது அப்படியே அதை பப்ளிக்கை விட்டா இந்த கெட்டவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கிடச்சதுன்னா இது ஈஸியாக ஹேக் பண்ணி ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் ப்ராம்ப்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ஹேக் பண்ணி சிஸ்டமை இது பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. இப்போ எதனால் ஃபேபிள் 5 வந்து பேன் பண்ணாங்கன்னு பார்ப்போம். இந்த ஜெயில் பர்க்கிங் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த சாட் ஜிபிடியில் போய் ப்ராம்ப்ட் அடிச்சு அதோட டேட்டாவை அதுக்கே கன்ஃபியூஸ் பண்ணி டேட்டா வாங்குறது, அதனால இது பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து சைபர் கேபபிலிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டி படிச்சவங்கலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அது சைபர் அந்த ஆர்மியில் ஒரு தடவை இது வார் பண்ணும்போது ஏதோ யூஎஸ் கண்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர்ஸை கிளாடு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணாங்க. அதனால இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் மூலமாக இது பேன் பண்ண ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் மூலமாக அவங்களோட டேட்டாவை எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இந்தியாவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் இருந்து யூஎஸ் கண்ட்ரியோட டேட்டாவை இது மூலமாக அட்டாக் பண்ணி எடுக்க முடியும். நைஸ். இப்போ நம்ம ஜெயில் பிரேக்கிங் கன்சர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்குக்கு போகும்போது முன்னாடி வாட்ச்மேன் நிற்பார். வாட்ச்மேன்ட்ட நீங்கள் தாண்டி தான் உள்ளே போவீங்க. வாட்ச்மேன் வந்து நீங்கள் உள்ளே போகும்போது உங்களை எல்லாம் செக் பண்ணுவாங்களாம். அது எல்லாத்தையும் செக் பண்ணும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட மிஸ் ஆகும். ஆனால் அவர் உள்ள மறைச்சி வச்சு கொண்டு போயிருப்பார். அது மூலமாக கொண்டு போய் உள்ள லாக்கரில் பாஸ்வேர்டு வேணும், அது அவருக்கு தெரியாது. அதனால் அந்த பர்சன் உள்ளே போய் சிஸ்டம் மூலமாக அட்டாக் பண்ணி லாக்கரில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுப்பான். அதே மாதிரி தான் இந்த இதில் ஏஐ மாடல்ஸில் ப்ராம்ப்ட் மூலமாக நம்ம இது பண்ணி அதை ஹிப்னாட்டிசம் பண்ணி டேட்டா வாங்குறதுக்கு தான் ஜெயில் பிரேக்கிங் கான்செப்ட். இது மாதிரி தான் நிறைய ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய இதெல்லாம் அட்டாக்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதனால தான் அந்த ஃபேபிளும் மேத்தோஸுங்கிற மாடலையும் பேன் பண்ணியிருக்காங்க. இதுதான் மோஸ்ட் ஆன ப்ராப்ளமே இதுதான். இந்த மாதிரி புதுசான ஏஐ கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏஐ பற்றி அப்டேட்டடாக இருங்க.